யோ, உன் பேரு தான் முத்துமொழியா? ஆமா சார். என்ன தைரியம் இருந்தா அந்த சக்தி வேலை கொலை பண்ணிருப்ப. கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியமா? இல்ல, அது அவரு என்ன கொலை பண்ண வந்தாரு. அதான் கோவத்துல ஒரு சின்ன சண்டையில கத்தி மாறிடுச்சு. அது டக்குன்னு அவரை போய் குத்திருச்சு. ஹோ, நீ சொல்றத நான் நம்பணும். ஏண்டா, எவனாவது கொலை பண்றதுக்கு அவனையே போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவானா? நீ தான் சக்திவேல் வீட்டுக்கு போயிருக்க. அவனை கொலை பண்ணணும்ன்ற நோக்கத்துல நீ போயிட்டு அவனை பழி போடுறியா? இப்ப அவன் உயிரோட இல்ல, அதனால நாங்க யார்ட்டையும் சாட்சி கேட்க முடியாதுல்ல. ஐயோ, இல்ல, அவரு தான் என்ன போன் பண்ணி வர சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் கூப்பிட்டாரு. அப்பதான் நானும் கிளம்பி போனேன். ஹே, உன் கதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் இங்க வந்ததே சக்திவேலுக்கு ஒரு வைஃப் இருந்தாங்களாமே, அவங்க எங்கடா? அவங்களையும் சேர்த்தே கொன்னுட்டியா? சார், அவங்கள நான் பார்க்கவும் இல்ல, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சக்திவேல் வீட்டுக்கு போகும்போது சக்திவேல் மட்டும்தான் இருந்தாரு. அவரும் நானும் பேசிட்டு இருக்கும் போதுதான் என்ன கத்தியால குத்த வந்தாரு. அப்ப நான் அதை தடுக்கும் போதுதான் அவரு வயித்துல கத்தி குட்டுப்பட்டுருச்சு. மத்தபடி அந்த வீட்டுல வேற யாருமே இல்ல சார். அப்புறம் அவனை கத்தியால குத்திட்டு நீ உன் வீட்டுக்கு அழகா போய் ஜம்முன்னு உட்காந்துட்ட? இல்ல, ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டேன். டேய், நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிரும்டா. ஆனா அந்த பொண்ணு எங்கடா? சார், அந்த பொண்ணு அங்க இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. ஆதித்யா, மிஸ்டர் ஆதித்யா. சார், என்ன ஆதித்யா அது? அக்யூஸ்ட் கிட்ட கேட்டு ஒழுங்கான டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்க? அவர்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க? சார், இந்த கேஸ நானே பாத்துக்கிறேன் சார். என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க, சக்திவேலோட வைஃப், அதான் மிஸ்ஸஸ் சந்தியா, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சக்திவேல் வீட்லயே சக்திவேல கொலை பண்ணிருக்கான் ஆளு. அப்ப அவங்க வைஃப் சந்தியா அங்கதானே இருந்திருக்கணும். ஆனா இவரு அங்க அவங்கள பாக்கலையாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, இவரை நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இவரு சக்திவேலோட வைஃப் எங்க இருக்காங்கன்னு இப்ப சொல்லி ஆகணும். சார், நான் பாத்துக்கிறேன் சார். சக்திவேலோட வைஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியணும். அதை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் சார். தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? ஹலோ மிஸ்டர் ஆதித்யா, நாளைக்கு காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரை. நீங்க பொறுமையா உட்காந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. இப்பவே இந்த ஆள விசாரிக்க வேண்டிய தோரணையில விசாரிச்சீங்கன்னா அழகா சொல்லிட போறான். சார், சார், இங்க பாருங்க, உங்களுக்கு சக்திவேல் வைஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியணும். நான் அதை கண்டுபிடிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட இந்த கேஸ கொடுத்துருங்க. என்ன மிஸ்டர் ஆதித்யா, அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? எங்க அந்த இன்ஸ்பெக்டர்? யோ இன்ஸ்பெக்டர். சார். யோ, நீ தானே இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்? ஆமா சார். ஏயா, நான் உனக்கு என்ன விசாரிக்க சொன்னேன்? நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? சார், டிஎஸ்பி சார் பாத்துட்டு இருந்தாரு, அதான் நான் உள்ள போல. அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரே சார். எங்க பாக்குறாரு? நல்லா பாத்துக்கிறது மட்டும் தான் நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பினா யாரும் ஒரு வேலை ஒழுங்கா பாக்குறது இல்ல சார். டிஎஸ்பி சாரால கண்டிப்பா அதை விசாரிக்க முடியாது. நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் சார். ஏன் ஏன் டிஎஸ்பி சாரால விசாரிக்க முடியாது? சார், அக்யூஸ்ட் முத்துமொழி இருக்காருல்ல, அவரு நம்ம டிஎஸ்பி சாரோட கூட பிறந்த அண்ணன் சார். வாட்? மிஸ்டர் ஆதித்யா, இந்த அக்யூஸ்ட் உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா சார், என்னோட அண்ணன் தான் அவரு. ஹோ, அப்ப அக்யூஸ்ட் வீட்ல வச்சுதான் எங்களை இத்தனை நாளா அலைய விட்டுட்டு இருந்தீங்களா மிஸ்டர் ஆதித்யா? சார், சார், என் தம்பிக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவனை தயவு செஞ்சு ஒன்னும் சொல்லாதீங்க. அவன் பாவம் சார். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உண்மையை சொல்ல போனோம்னா அவனுக்கு இப்பதான் சார் அவனதான் சார் கண்டுபிடிச்சான். அவன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நானும் பெருசா எதுவும் காமிச்சிக்கல. நல்லா நடிக்கிறீங்க. என்ன மிஸ்டர் ஆதித்யா, குடும்பத்துக்குள்ளே அக்யூஸ்ட் வச்சிருக்கீங்க, அதுவும் கூட பிறந்த அண்ணன். அண்ணன் அக்யூஸ்ட், தம்பி டிஎஸ்பி. நல்லா இருக்கே சார். இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் அக்யூஸ்ட்னு சொல்லாதீங்க. அவர் கண்டிப்பா அந்த கொலைய பண்ணிருக்க மாட்டாரு. அவரே அவர் வாயால இருந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா இன்னமும் நீங்க நம்பலையா? அது சரி, அண்ணன் தம்பி பாசம். சார், சார், இங்க பாருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் சார். யாரு கொலை பண்ணா, அந்த சந்தியா எங்க, எல்லாத்தையுமே நானே கண்டுபிடிக்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. நீங்க கண்டுபிடிங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா நாளைக்கு வரைக்கும் தான் டைம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோர்ட்ல இவரை ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் மிஸ்டர் ஆதித்யா, சக்திவேலோட வைஃப் சந்தியாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியணும். இது ரெண்டுத்துக்கும் பதில் நீங்க அதை நாளைக்கு கோர்ட்ல வந்து சொல்லணும். ஓகே சார். நீங்க கொலை பண்ணதுக்கு உங்களுக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஃபைனும் போடுவாங்க. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் கோர்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆதித்யா, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபுல் செக்யூரிட்டி பக்காவா இருக்கணும். உங்க அண்ணங்கிறதுக்காக இஷ்டத்துக்குலாம் கூட்டிட்டு வரக்கூடாது. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன்.
ரொம்ப பயமா இருக்கு நிம்மதி. அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, முத்து அண்ணா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆதிதான் இருக்கான்ல, அவன் கண்டுபிடிச்சிருவான்க்கா. நீங்க தயவு செஞ்சு அழாம இருங்க. அக்ரன்காக அழாம இருங்கக்கா. என்னால நிம்மதியா ரூம்குள்ள இருக்கவே முடியல. வெளியே வரலான்னு வெளியே உட்கார்ந்தா இங்க இருந்து தானே ஆதி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா. அதே ஞாபகமாவே இருக்கு. எனக்கு அவரை பார்க்கணுமா? நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போகணும். அக்கா, அப்படிலாம் அண்ணனை பார்க்க முடியாதுக்கா. ஏன் பார்க்க முடியாது? படத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல, லாக்அப்ல இருக்கிறவங்கள பார்க்கலான்னு. அப்படி பார்க்க முடியும்ல அக்கா. அண்ணனை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப பார்க்க முடியாதுக்கா. அப்ப நான் எப்போதுமே அவரை பார்க்க முடியாதா? என்ன நடந்துச்சு? இந்த மனுஷன் என்ன மறைச்சிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல நிம்மதி. நான் என்ன பண்ணுவேன்? அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க அழாதீங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, காலையில அந்த மனுஷனை ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். சாயங்காலம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே புரியல நிம்மதி. எனக்கு என்ன பண்றது? அம்மா, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அக்கா, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கக்கா. தயவு செஞ்சு அழாதீங்க. ஏமா வேதா, புள்ள முழிச்சிட்டோம். அவனை என்னன்னு கூட பார்க்காம அவனை குடிப்பாட்டாம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அக்ரன் முடிச்சிட்டானா? கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கம்மா. வேதாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நான் கூட்டிட்டு வரேன். எதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும்ங்கற? அம்மா, அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதான். அது தெரியுது. அதுக்கு எதுக்கு இவ உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அவட நான் அப்படி வளர்க்கவும் இல்ல. எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா எதுக்கு அந்த கத்தியில இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும் சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் புள்ள இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான். நீங்க எப்படிமா இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இல்ல, நாங்களும் அண்ணன் கொலை பண்ணலன்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நான் அவனை அப்படி வளர்க்கல. ஒரு எறும்பு கூட அவன் சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட என் புள்ள ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறானா? நீங்க சொல்றது சரிதான். அவர் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லதான். ஆனா காலையில ஒரு பொண்ணு கூட அவரை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அந்த பொண்ணோட புருஷன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? டாக்டர் சொன்னா என் புள்ள அவளுக்கு புருஷன் ஆயிருவானா? இங்க பாரு, நீ வேணும்னா அந்த டாக்டர் சொன்னதை நீ கண்ணால பார்த்ததுன்னு எதை வேணாலும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். இவங்களுக்கு என்னாச்சு திடீர்னு? அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். முத்துவனா இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. நீங்களும் அவர் அப்படி வளர்க்கல இல்லையா? ஆமா, நான் முத்துவ அப்படி வளர்க்கல. என் பெரிய தங்கத்தை நான் அப்படி வளர்க்கல. ஆமாமா, கரெக்ட் தான். நீங்க முத்துவண்ணா, ஆதி, அப்படி ஷாலினி யாருமே தப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி வளர்க்கவும் இல்ல. ஆமா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீங்க வேணும்னா பாருங்கம்மா. ஆதி போய் முத்துவண்ணா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவரை எப்படி கூட்டிட்டு போனானோ அதே மாதிரி வீட்டுல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி விட தான் போறான். விடணும், கண்டிப்பா விடணும். ஆனாலும் அந்த சக்தி வேலை யாரு கொலை பண்ணிருப்பா? அம்மா, இல்ல, தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். வேதாக்கா, அம்மா என்ன ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதுதான் நிம்மதி எனக்கும் புரியல. அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. சரி, அப்புறம் மறுபடியும் ஏன் அவர் யாரு கொலை பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி மேல வந்தால அதுக்கு முன்னாடி ஆதிய அரைஞ்சிருக்காங்க. என்னது, ஆதிய அடிச்சிட்டாங்களா? ஆமாக்கா, அவனை வழி அனுப்பும் போது அவன் சொன்னான், அம்மா என்னென்ன பண்றாங்கன்னு நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னான். அவங்கள கவனிக்க சொன்னான். ஆனா அம்மா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கல்ல. ஆமா, அதுவும் இவர் விஷயத்துல ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? யாரு கொலை பண்ணாங்கன்ற உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு சொல்லிருப்பாங்களேக்கா. ஆனா சொல்லாமல இருக்காங்க. ஆமால, முத்துவண்ணாவை அரெஸ்ட் பண்ணவே விட்டு இருந்திருக்க மாட்டாங்களே. ஆனா என்னமோ தெரியலக்கா, இவங்களுக்குள்ள ஒரு மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா நிம்மதி, அது புரியுது. ஆனா என்னன்னு தான் புரியல. பாத்தீங்கல்ல ஐஜி எப்படி பேசிட்டு போறாருங்க. ஏங்க ஏங்க இப்படி யாரோ பண்ண தப்புக்கு நீங்க இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? டேய், அது யாரோ பண்ண தப்பு இல்லடா, நான் தான் கொலை பண்ணேன். ஏங்க நீங்க கொலை பண்ணலன்னு எனக்கு தெளிவாவே தெரியுதுங்க. இன்னும் எங்க போய் சொல்லிட்டே இருக்கீங்க? டேய், பண்ணாதானே நான் பண்ணேன்னு சொல்ல முடியும். நான் தான் பண்ணலையே. கண்டுபிடிக்கிறேன். நீங்க பண்ணீங்களா
இல்ல வேற யார் இதை பண்ணா என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. என்ன என்ன விஷயம்? உங்க கூட ஒரு லேடி சுத்திட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? டேய், நீ என்ன கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? டேய், என்னடா கேக்குற? வேதா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல உங்களை ஒரு பொண்ணோட பார்த்தாங்களாமே. டேய், அவ பைத்தியம் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தாங்கன்னா நானே நம்பி இருக்க மாட்டேன். ஆனா டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்களாமே. பேஷண்ட் பேரு ரதி தேவினும் அவங்க ஹஸ்பண்ட் பேரு முத்துமொழினும் சொன்னாங்களாமே. டே, அவ சொல்றதெல்லாம் ஏன்டா நம்பிட்டு இருக்க? மத்த எந்த விஷயத்திலுமே அவங்க சொன்னா நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா எந்த ஒரு பொம்பளையும் தேவையில்லாம அவ புருஷன் மேல வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான்ல வீண் பள்ளி போட மாட்டாங்க. வேற எப்படி வேணாலும் அவங்க சொல்லியிருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்லி அதையும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதை என்னால நம்பாம இருக்க முடியல. அவங்க அதை சொல்றதுக்கான அவசியமும் இல்லையே. ஐயோ டே, அது ஒரு சின்ன விஷயம்டா. அதே என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்டா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு. உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபா? ஆமாண்டா. சரி, உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே, அப்புறம் இதுக்கு ஹஸ்பண்ட் உங்க பேரை சொல்றாங்க? டே, அது ஒரு பெரிய பிரச்சனைடா. ஒரு நாள் என் ஃப்ரெண்டும் அதான் அந்த பொண்ணு ரதி, இவங்க 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இறந்துட்டாரா? ஆமா, ரதிக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஆனா நல்ல வேலை, பின்னாடி விழுந்துட்டதுனால பின்மண்டையில தான் அடிபட்டுச்சு. அந்த பொண்ணு மாசமா இருக்கிறதுனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சரி, அந்த பொண்ணு ரதி பழசெல்லாம் மறந்துருச்சுடா. என்னது, பழச மறந்துட்டாங்களா? ஆமாண்டா, பழச மறந்ததுனால அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அழுதுச்சுடா. எங்க என் வீட்டுக்காரு எனக்கு என்னாச்சு, நான் எப்படி மாசமானேன்னு சொல்லி ரொம்ப கதறிச்சு. எனக்கும் வேற வழி தெரியலடா. அது நான் சாக போறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்னால வாழ முடியாது. என் குழந்தை யாரோடது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு விஷம் குடிக்க போயிருச்சுடா. அப்பதான் எனக்கு வேற வழி தெரியாம அந்த பொண்ணுகிட்ட நான் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் தான் அதோட புருஷன்னு அதுவும் சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்கு உங்க கூட வண்டியில பார்த்தவங்களா? ஆமாடா. உன்கிட்ட உண்மையா சொல்லிருக்கலாம் தான். இருந்தாலும் சரி, நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதை பத்திரமா பாத்துக்குவோம் தான் நான் அப்படி சொன்னேன். அப்ப நீங்க சொல்ற பொண்ணு ரதிக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? இல்லடா, ரதி வேற. ரதியோட புருஷன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் தான்டா என் ஃப்ரெண்டு. ஷோ, ஒரே குழப்பமா இருக்கு. கேஸ நெருங்கிட்டேன்னு நினைச்சேன். இப்ப வரைக்கும் ரதி தான் சக்திவேலோட ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரதி கிட்ட சொல்லி அவங்கள எல்லாம் உண்மையா சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். டே, அந்த பொண்ணை மட்டும் பார்க்க போயிடாதடா. அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. நீ படிக்க ஏதாவது சொல்லி போய் குழப்பி விட்டுறாத. சரி, அப்ப நீங்க சக்திவேலோட ஒய்ஃப் சந்தியாவை பார்க்கவே இல்லையா? இல்லடா, நான் அவங்கள பார்க்கவே இல்ல. நான் தான் சொல்றேன், அவங்க வீட்டுல போனப்ப யாருமே இல்ல. ஓ சரி, நான் பாக்குறேன். நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடா, அகரனை பார்க்காம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அவனை பாத்தியா? அவன் நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருக்கான், தூங்கிட்டு தான் இருக்கான். அவனை பார்க்கணுமா? நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தூக்கிட்டு வரேன். வேணாண்டா, தூக்கிட்டுலாம் வராத. புள்ள ரொம்ப ஏங்கி போயிடுவான்டா. அவன் பத்திரமா அங்கேயே இருக்கட்டும். ஆனா வீட்டுல தானே இருக்காங்க. வேதா ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல, பிரச்சனை எல்லாம் பண்ணல. சரிடா. சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் விசாரிக்கணும், நான் வெளியே போகணும், வரேன். டேய், நீயும் சாப்பிடு. எங்க நாளைக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா எப்படி? நான் பாக்குறேன். என்ன மன்னிச்சிடுடா. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை. உன்னை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தம்பி, நீ பயங்கரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனாலும் என்னால உண்மைய உன்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாரு சக்திவேலை கொலை பண்ணா? தெரியாதுமா. அது தெரிஞ்சா நாங்க சொல்லிருக்க மாட்டோமா? முத்து அண்ணாவையே அதுக்கு தானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமால. சரி, யாரு கொலை பண்ணாங்கன்றதா முக்கியம். என் புள்ள எனக்கு வந்தா போதும். நாளைக்கா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க? ஆமாமா.
அதுக்குள்ள அவன் வெளியே வந்துருவான். ஆமா வந்துருவாரு. சரி சரி, அவன் வந்துருவான். நாளைக்கு எப்படியும் கோழி அடிச்சு குழம்பு வைக்கத்தான் போறேன். என் புள்ள முத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க மசமசன்னு இங்கே உட்காராம சீக்கிரம் வாங்க, வேலை இருக்கு. அக்கா என்னக்கா அது? நாளைக்கு கோர்ட்ல அண்ணனை ஏத்தி தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்குள்ள எப்படியாவது சாட்சி கிடைக்குமான்னு ஆதி அங்க போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மா என்னமோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஐயோ, இருக்கிற குழப்பத்துல இவங்க வேற வேற விதமா இருக்காங்களே. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா இன்னும் குழப்பம் அதிகமாகுது. நிம்மதி, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல. ஆமாக்கா எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு விடிஞ்சு எப்படா 10 மணி ஆகும்னு இருக்கு. அண்ணன் அண்ணன் நாளைக்கு கோர்ட்ல என்னக்கா தீர்ப்பு சொல்ல போறாங்க? அதை நினைச்சாவே பயமா இருக்கு. எப்படியாவது அவனை ரிலீஸ் ஆகி வந்தோம். முத்துமொழி ஆதி 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் கேட்டிங்களா? ஒருவேளை இதனாலதான் ரதி அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்காரா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நாளைக்கு கண்டிப்பா தெரிய வந்துரும். அப்புறம் ஏன் நம்ம வசந்தாமா இவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? முத்துமொழி அரெஸ்ட் பண்ணதுல இருந்தே அவங்க வித்தியாசமா தான் பேசுறாங்க. அவங்க எதனால இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேதாவை இப்ப நினைக்கும் போது பாவமா தான் இருக்கு. இந்த பிரச்சனையோட திருந்திட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா மறுபடியும் சொத்து அது இதுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா தான் இன்னும் டென்ஷன் ஆகும். பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாமா? நாளைக்கு எல்லாரும் மறக்காம வாங்க. நாளைக்கு முத்துமொழியோட கோட் சீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன். மறக்காம வந்துருங்க. பாய் மக்களே.